சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில எதற்கும் யோசிக்காம ரியாக்ட் பண்ணாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே. வணக்கம், ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகாமன்ங்க. நமது அன்பு வாடிக்கை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனை கொடுத்திருக்குங்க. அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லுவோம், அதாவது வருட பலன் நம்ம சொல்லுவோம். ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ நீ முழுசா பாத்தீங்கன்னா இந்த 2026 எப்படி முழுசா ஒரு கிளாரிஃபையா தெரிஞ்சுங்க. ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேங்க. இந்த வீடியோக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, வேலையில இருக்கவங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க. பதவி உயர் இருக்குமா, சம்பள உயர் இருக்குமா, ப்ரொமோஷன் இருக்குமா, இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலத்துல நீங்க தேடலாமா, இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க. கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா, மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், படிப்பு நன்றாக இருக்குமா, படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா, உதவிக்காரனா சப்போர்ட்டிங் கிடைக்குமா, படிக்க சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருப்பாங்க, சப்போர்ட்டிங் இருக்காது. ஸோ அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காது, வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமாங்கிறது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன். கடன் அடையுமா அடையாது, பாதி பேர் கடன்ல இருப்பாங்க. இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது, பல பேர் கவர்மெண்ட்டை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாது, கடன் நீங்குமா நீங்காதான். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள், சீனியர் சிட்டிசன், இல்லத்தரசிகள், அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மிடில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி வீடியோவோட இறுதியிலேயே முக்கியமான பலன்கள், நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள், இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இறைவன் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் தெளிவா நம்ம சொல்லியிருக்கோங்க. ஆகையினால இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ண ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா 98.9 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இல்லது முதல் முறை வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டுங்க. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த ஒருவரோட ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு. சிம்ம ராசியை சொல்லும் போது பாத்தீங்கன்னா 8 சனிங்க, அட்டம சனியில இருந்துகிட்டு இருக்கீங்க. நம்ம யாரு மேலாம் ரொம்ப பாசம் வச்சிருக்கோம், நம்ம யாரெல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருக்கோமோ அத்தனை பேர் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பிரச்சனை வம்பு வழக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பா மகன் நல்லா ஒன்னாவே இருந்தாங்கப்பா, என்னன்னு தெரியல, அப்போ ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க. அவன் மனோ வருத்தத்தை கொடுத்துட்டான். சிம்ம ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் மனோ வருத்தங்கள், மன கஷ்டங்களை இதுவரையும் கொடுத்துட்டு இருக்கு. 2025 பாத்தீங்கன்னா அட்டம சனி என்னைக்கு ஆரம்பிச்சுச்சோ அதுல இருந்தே மன வருத்தம், ஒரு தனிமையை கிரியேட் பண்ணி விட்டுருக்கும். யாருமே பேச மாட்டாங்க. நல்ல நாளைக்கு 10 வாட்டி 15 வாட்டி கால் பண்ணுவாங்க. 10 வாட்டி 15 வாட்டி கால் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ற, தூங்கிட்டியா, அவ்வளவு அக்கறையா அவ்வளவு கேரிங்கா இருந்தாங்க அளவுக்கு இருக்கும். இப்ப யாருமே எனக்கு போன் பண்ணலங்க, தனியா இருக்குங்க, தனிமையா ஃபீல் பண்றாங்க. வீட்லயும் பெருசா பேச மாட்டாங்க. வீட்டுல போனா அவங்க வேலையை பண்ண, வீட்டுக்கு போறேன், சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடுறேன், தூங்குறேன், கடைக்கு வர்றேன், வீட்டுக்கு போறேன், சாப்பிடுறேன், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை எல்லாமே 2026 சேஞ்சஸ் ஆகும். அட்டம சனி 8 சனின்னா ஆட்டி படைக்கும்னு சொல்லலாம். ஆனா 8 சனிங்கிறது உட்கார்றது குருவோட வீட்டுல 50% ரிலீஃப், டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிற மாதிரி. குருவோட வீட்டுல சனி உட்காரும் போது, குருவோட வீட்டுல சனி உட்காரும் போது கெட்டவன் நல்லவன் வீட்டுல உட்கார்ந்து கெடுதல் பண்ண முடியாது. ஒரு பிளஸ் பாயிண்ட்ல சிம்ம ராசிக்காரங்க இருந்துகிட்டு இருக்கீங்க, நினைச்சு சந்தோஷப்படுங்க. குரு வழிபாடு என்னைக்குமே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு தட்சிணாமூர்த்தி அதாவது நவகிரக வியாழனை வழிபாடு பண்ணுங்க. சார் எனக்கு வியாழன் 12ஆம் இடத்துக்கு வருது சார், 12 குரு என்ன சார் பண்ணணும்னா 12 குரு விரயத்தை கொடுக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த விரையாதிபதிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி பிளஸ் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி, அட்டமாதிபதி பிளஸ் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி எங்க 12ஆம் இடத்துல உச்சம் ஆகிறார்.
ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மறைவு ஸ்தான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல அமருதுன்னா விபரீத ராஜயோகம் கிடைக்கும். என்ன சார்னா? ஆமாங்க, 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? இந்த மறைவு ஸ்தானத்துக்குள்ள கிரகம் எங்க வருது? 12க்கு வருது இல்லைங்களா? ஒரு மறைவு ஸ்தானம் அதோட மறைவுல மறையுதுங்கும் போது அப்ப எப்படி இருக்கும்? விபரீத ராஜயோகமா இருக்கும். புரியுதுங்களா? விபரீத ராஜயோகம் கிடைக்கும். புரியுதா? ஆனா இது எப்ப கிடைக்கும்னா உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு டாட்டகராக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இந்த விரையாதிபதி 12ஆம் இடத்துல அமராரே, 12ஆம் இடத்துல குரு அமராரே விரயஸ்தானத்துல என்ன இடமாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற நிலையில ஒரு சேஞ்சஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு போறீங்க, என்ன வேலைன்னே தெரியாது, ஆனா ஏதோ ஒரு மனசுல நினைச்ச ஒரு யுக்தியை வச்சுட்டு ஒரு வேலையை செய்யறீங்க, அதுல சக்சஸ். என்ன சார் சொல்றேன்? ஆமா, தெரியாத வேலையை ஆரம்பிச்சு அந்த வேலையில வெற்றி கொடுக்க அளவுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு அமர்றாரு இல்லைங்களா? 12ஆம் இடத்துல குரு அமரும்போது உங்களுக்கு இது மாதிரியான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு இடமாற்றம் நீங்களே ஏற்படுத்திக்கணும். இயற்கையா இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இடமாற்றங்கிறத நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. இடமாற்றம், வேலையில சேஞ்சஸ், பிரான்சஸ் புதுசா ஓபன் பண்ணலாம், புதிய பிரான்சஸ் ஓபன் பண்ணலாம், அல்லது புதிய தொழில் தொடங்குறது இந்த காலம். புதிய தொழில் புதிய ஊர்ல இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல நம்ம இருக்கோம்னா கண்டிப்பாக சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும், மன வலிகள் இருக்கும். புரியுதா? சோ இந்த குருவோட பார்வைகள் 4ஆம் இடத்துல விழுதுங்க. புரியுதா? வண்டி வாகனத்துக்கான விரயம் கொடுக்கலாம், புது வண்டி வாங்கலாம், அல்லது புதிய வீடு கூட வாங்கலாங்க, அதையும் சொல்லிடுறேன். 12ஆம் இடம்ங்கிறது பார்த்தா உங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துடாதுன்னு இல்லை, புதிய வீடையும் அதான் கொடுக்கும். 12ஆம் இடத்து அதிபதி தசை நடக்குது, நான் அந்த திசை வீடு கட்டுவான். சோ அதே வகையில 12ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பட்சத்துல சொந்த ஊர் இல்லாம வெளியூரை இடம் வாங்கி வீடு கட்டு நினைச்சு பாருங்க, அதுக்கான வாய்ப்புகள் வரும். வண்டி வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். அதே சமயத்துல பழைய வண்டியை செலவு கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில வண்டி வாகனத்துக்காகவும் வீடுக்காகவும் செலவுகள் உண்டு. அது நீங்களா எடுத்து பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுவா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சற்று கவனமா இருந்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பலருக்கு சுயஜாதக அடிப்படையில் கடன் நீங்கும். பலருக்கு சுயஜாதக அடிப்படையில கடன் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் இங்க உங்களோட ராசி மேல கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு. ராசி மேல கேது பகவான் உட்காரும் போது திடீர்னு உடல் உபாதை கொடுக்கும். திடீர்னு கைவலி, திடீர்னு முதுகு வலி, திடீர்னு கால் வலி, திடீர்னு இந்த மூட்டு ஜாயிண்ட் பெயின் வலிக்குது சாருங்கிறது, கழுத்துல வலிக்கிறது. நல்லா தூங்கி தெரியுமா, காலைல பார்த்தா கழுத்து பிடிச்சிக்கும். நல்லா வேலை பார்த்துட்டு ஒரு பக்கம் நிறுத்திட்டு போய் வந்துருப்பேன். என்னாச்சு பண்ண சார், இந்த லாக்காச்சு இதெல்லாம் கொடுப்பேன். சிறிய நரம்புகள்ல கூட பிளாக்கேஜ் கூட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல இங்க இவர் 12ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா, குரு மறைகிறாரு இல்லைங்களா? சோ அப்படி குரு மறையும் பட்சத்துல உடல் நிலையில கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்றேன் பயமுறதா இல்லைங்க ஐயா. இதை நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க அலர்ட் ஆயிடுவீங்க, எதற்கும் ரெடியா இருக்கலாம். இப்போ வெளில போறோம், மழை பெய்யுமா தெரியாம நீங்க வெளில போனீங்க, என்ன நடக்கும்? மழை வரும், மழை நனைவீங்க, கூட கையில இருக்காது. அதே இன்னைக்கு மழை பெய்யுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணீங்க? கொடையை எடுத்துட்டு போங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க சேஃப் ஆயிடும். ஸோ அது மாதிரிதான் ஜோதிடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. நான் இந்த இதை என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அப்போ உணவு முறையில கவனமா இருந்துக்கோங்க. மெயினா கொலஸ்ட்ரால் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, சுகர் இருந்தா சுகர் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு, தைராய்டு இருந்தா தைராய்டு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குடல் சம்பந்தமான செரிமான சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கறது வாய்ப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? கொலஸ்ட்ரால் கம்மியான உணவை எடுத்துக்கணும். டெய்லி நம்ம ஆரோக்கியமான அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும். தியானம், யோகா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மெடிடேஷன் எடுத்துக்கலாம். பிடிச்ச தெய்வத்திட்ட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம இறைவனிடம் மனமாற பிரார்த்தனை செய்யலாம். வாக்கிங் போகலாம். இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாங்க. ஸோ இதெல்லாம் குரு பகவான் கொடுக்கறதுக்கு நம்ம கொடுப்பார். நம்ம எகென்ஸ்ட் ரெடியா இருந்துக்கணும். சரி, அதே மாதிரி குரு சரியா பாக்குறாரு. அட்டம சனி என்னங்க, கீழே விழுவோம், கைகால் அடிச்சுப்போம், கைகால நம்ம அடி போடும், நல்லா வைக்கணும், நம்ம பொறுமையா ஓடிட்டு போவோம். பைக் டக்குனு நாய் குறுக்கோன்னு கீழே வந்து கைகால் உடச்சிப்போம், இல்ல ஸ்டார்ச் ஆயிடும். ஸோ இந்த நிலைகள் எல்லாமே மாறும். அஷ்டம சனியோட இந்த பிரச்சனை இருந்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? நல்லதுன்னு பேச போனாங்க, அது சண்டையா போச்சுங்க. நல்லது தாங்க சொன்னேன், என்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்டா இப்ப நல்லது பண்ணணும்னு இருக்குங்க, யாரும் நல்லது பண்ண தோணலைங்கன்னு சொல்ற இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல காலம் இருக்கு.
நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது வரைக்கும் மாணிக்கமா இருப்பீங்க, குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க மாணிக் பாஷாங்கிற மாதிரி நீங்க சேஞ்ச் ஆவீங்க. இது என்ன நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல, என்ன மென்ஷன் பண்றேன்னா, 7ஆம் இடத்துல ராகு உட்கார், ஒரு அலர்ட் கொடுக்கணும் பாருங்க. 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துக்கு ராகுனா ஒண்ணுமே இல்லைங்க, 3ஆம் நபருங்க, 3வது நபர். புரியுதா? இந்த 3ஆம் நபர் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள். இப்ப ராகு 7ல இருக்கா, 3ஆம் நபர்கிட்ட நம்ம உஷாரா இருந்துக்கணுங்க. அவன் தாயா ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்கிற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு இந்த ராகு ரெடியா இருப்பார். அப்போ நம்ம தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட செய்திகளை 3ஆம் நபர்கிட்ட தெரியப்படுத்த கூடாது. குறிப்பா 3ஆம் நபர் மூலியமாக நமக்கு பிரச்சனை வரும். புதிய நபர், அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நம்ம பழக்க வழக்கத்தை அலர்ட்டா வச்சுக்கோங்க, வச்சுக்காதீங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 7ல ராகு வரும்போது ஒன்றிற்கு மேற்பட்ட மொழிகள், அந்நிய மொழிகள், அந்நிய பாஷைகள் பேசுவதற்கு வாய்ப்புகள் வரும். புரியுதுங்களா? லக்னத்தில் உள்ள கேதுக்கு வழிபாடு சொல்லிட்டீங்க சார், எனக்கு வந்து விநாயகர் வழிபாடு சொல்லிட்டீங்க. இந்த ராகுக்கு என்ன சார் பண்ண? ராகுக்கு ஒண்ணுதாங்க, திருநாகேஸ்வரம் போங்க, அங்க மங்கள ராகுங்க. அங்க மட்டும்தான் ராகு வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய உருவல உட்காந்து, மனித உடல்ல தன் மனைவியோட உட்காந்துருப்பார் ராகு. எல்லா ஆலயமும் பாத்தீங்கன்னா ஒண்ணு மனுஷ தலை பாம்பு உடலா இருக்கும், இல்லைன்னா வந்து தலை இல்லாத மனித உடல், நிறைய இதுல இருக்கும். ஆனா இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் மனுஷ உருவல ராகு பகவான் இருப்பார். இந்த ஆலயம் வந்து நாகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. நாகநாத சுவாமி சிவாலயம். ஏன் இந்த சிவாலயத்துக்கு நாகநாத சுவாமி பேர் வந்துச்சுன்னா, ஆதிசேஷன் வந்து சிவபெருமான வந்து நாக வடிகளை வழிபட்டதான் இந்த ஆலயத்தோட தலைவர். அப்போ ஆதிசேஷன் வந்து சிவனை வந்து நாக உருவுல, நாக வடிகளை வழிபாடு பண்ணாலும் இந்த ஊர் வந்து திருநாகேஸ்வரம். நாக வடிவில சிவன் இருந்தாலும் திருநாகேஸ்வரம். இங்க நாக வடிவில சிவன் இருந்தாலும் நாகநாத சுவாமின்னு தல பெயர் வந்ததாக புராணம். இந்த ஆலயங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவாரத்துல பாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அப்பர், சுந்தர் இவங்க எல்லாம் வந்து வழிபட்ட ஸ்தலங்களாகவும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவிரி தென்கரையில அமைஞ்சு கூட சக்தி வாய்ந்த உங்களுக்கு சிவாலயமாகவும், அந்த நாகதோஷத்துக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையில இந்த ராகு காலத்துல இந்த ராகு பகவானுக்கு ஊற்றக்கூடிய பால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான திருமேனியில வரும்போது நீல நிறமாகவும், கீழே வரும்போது பால் இயற்கையான வெண்மை நிறத்துல மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த பால் ஊத்தும் போது வெள்ளையா இருக்கும், அந்த பகவான் மேல வரும்போது நீளமா இருக்கும், கீழே போகும்போது வெண்மை நிறத்துக்கு மாறும். குறிப்பிட்ட வேலையில, குறிப்பிட்ட சுப வேலையில இந்த அற்புத நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று உங்க திருக்கரத்தால பால் வாங்கும்போது இந்த ராகு பகவான சாந்தம், பால் ஊத்தி இந்த ராகுவை சாந்தம். இவர் வந்து மங்களம், மங்கள ராகு. யாரு வேணா கும்பிடலாங்க சார். நான் சிம்ம ராசி சார், நான் கடக ராசி சார், கும்பிடலாமா சர்மா? அப்படி கிடையாது. மங்களன், மங்களத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் மங்கள ராகு. இந்த ராகுவை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க. என்ன சார் வெறும் பரிகாரமா சொல்லுங்க, கெட்டது நடக்கும் போது புரியுதுங்களா? நமக்கு வந்து இப்ப அடமழை பெய்யுதுன்னா அடமழை நம்ம நிறுத்த முடியாது. அந்த அடமழையில் நம்ம சேஃபா இருந்துக்கலாம். ரெயின் கோட் போட்டுக்கலாம், கொடை எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம நிறைய பிரிகேஷன் எடுக்கும். அந்த பிரிகேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பரிகாரங்கிறது உங்க கையில கொடுக்கக்கூடிய கூடை, புரியுதுங்களா? இந்த பரிகாரங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெயின் கோட் மாதிரி, புரியுதா? அப்போ ஈஸியா நீங்க அந்த கஷ்ட நேரத்தை கடந்து வரலாம். உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இருட்டான இடத்துல போயிட்டு இருக்கீங்க, ஒரு டார்ச் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள். அதுக்காக இருட்டெல்லாம் நம்ம மாத்திர முடியாது, இருட்டு அப்படியே தாங்க இருக்கும். ஆனா உங்க கையில வந்து ஒரு லைட் இருக்குன்னா நீ இந்த இருட்டை நீங்க இனிமையா கடந்து வந்த தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஐயோ என்ன பண்ணுவோம், தவிக்கும் பாத்தீங்களா, எதுவுமே இல்லை. அந்த ஒரு நிலையை மாற்றி அமைப்புதான் இந்த பரிகாரம். சரி, சோ ஓவராலா இந்த சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு, இந்த சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கு இந்த 2026 இந்த உருவோட பலன்கள் சொன்னீங்களே சார், அந்த உருவோட பலன்களை எடுத்து பார்க்கும்போது சிம்ம ராசி கவனமாக இருக்க வேண்டிய ராசி. புரியுதுங்களா சார்? ஆகாவோகம்னு சொல்றாங்களா, அதெல்லாம் வேணாங்க. விபரீத ராஜயோகம் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதே சமயத்துல ராசி மேல கேது பகவான் உட்கார்றார். எதிலும் தடை தடங்கல்கள், நமக்கு வந்து நம்பிக்கை வராது, யாரு மேலையும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கும். சோ விநாயகர் வழிபாடுகள் எடுத்துக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி மிக உன்னதமான வழிபாடுகள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார். வாழ்க்கையை துணைகிட்ட கவனமா இருக்கு, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுற எண்ணத்தை ராகு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி லக்னத்துல வந்து கேது பகவான் உட்காரும் போது நம்பிக்கை வராது. சோ இதெல்லாம் வந்து எது எப்படி இருந்தாலும் நேரம் சரியில்லை, கண்ணால்
காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில எதற்கும் யோசிக்காம ரியாக்ட் பண்ணாதீங்க சிம்மராசி அன்பர்களே. சோ வாழ்க்கை துணை வகையில வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரங்கட்டி வையுங்க. என்ன நடந்தாலும் உங்கள் கணவர் உங்கள் மனைவிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இது காதலருடைய காதலருக்கும் மெய்ச்சொல்லுக்கூடியவருக்கும் பொருந்தும். இல்லற வாழ்க்கையில அனைவருக்கும் பொருந்தக்கூடியவையே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்கா தேவி வழிபாட்டோட ராகு பகவானுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்துக்கோங்க, நல்லா இருக்கீங்க. சோ அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவருக்கு எப்படி சார் இருக்கும்? படிக்கின்ற மாணவர்கள் படிப்புல கவனமா இருங்க. படிப்புல உங்களுக்கு மறதிகள் இருக்கும், அதே சமயத்துல தேடல்கள் அதிகமா இருக்கும். நெட்ல தேடி பார்க்கலாமா, புக்ல சர்ச் பண்ணி பார்க்கலாமா, பழைய புக் வாங்கி எண்ணில் அடங்கா தேடல்கள் இருக்கும். தேடல்கள் நல்லதான், தேடல் இருக்கும் பட்சத்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ படிக்கிறத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா மறந்து போவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு, புரியுதுங்களா? சோ கவனமா இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் நீங்க வெளியே ரொம்ப தூரம் போகாதீங்க, புரியுதுங்களா? அலைச்சல்கள் கொடுக்கும், தன விரயங்கள் இருக்கும், சேமிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். சோ தீய பழக்கங்கள் உங்களிடம் நாடாத வகையில் நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய காலமாக நான் பார்க்கிறேன். இல்லத்தரசிகளை எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களோட கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு. நான் குடும்பத்தை பாக்குறேன், என் கணவரை பாக்குறேன், மாமியார் ரொம்ப கேர் எடுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுடைய கேரும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல்நல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க, சொல்றாங்க சொல்லிட்டு போட்டு ஃப்ரீயா விட்டுடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்ல கவனமா இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புதிய இன்வெஸ்ட் எதுவுமே வேண்டாங்க, புரியுதுங்களா? பழைய இன்வெஸ்ட்மெண்ட்லயே நீங்க ஒர்க் பண்ணுங்க. புதிய ஜாப் சேஞ்சஸ் எதுவும் வருதுன்னா நல்லா யோசிச்சு பண்ணுங்க. உங்களுடைய நிலைமை என்ன, இதுல நம்ம புது ஜாப் ட்ரை பண்ணலாமா வேணாமா, இது நமக்கு சறுக்குனுச்சுன்னா என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பேக் போன் மாதிரி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்க புதிய தொழில் ஈடுபடுங்க. பொதுவா உடல் ஆரோக்கியத்தை எடுத்து போய் 2026 சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தால கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. உணவு பழக்கத்திலையும் மிக மிக கவனம் தேவை. உடலுக்கு ஒற்றுக்கொள்ளாத உணவை தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க, வேண்டவே வேண்டாம். நடைப்பயிற்சி வச்சுக்கோங்க, நடைப்பயிற்சியிலும் கவனமா நடைப்பயிற்சி வச்சுக்கோங்க. யோகா இருக்கட்டும், தியானம் இருக்கட்டும், ஆஞ்சநேயன் வழிபாடு எப்பவுமே மிக முக்கியம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப பிடித்தது சிவன், நம்ம சிவனும் பிரத்யேகமா நம்ம சொல்லுவோம். அப்ப சிவன் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க, தர்மம் தலைக்காக. சிம்ம ராசியில போனா எல்லாருமே தான தர்மம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிம்மத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அன்னதானம் நிறைய பண்ணுவாங்க. சோ இன்னும் இந்த அன்னதானத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நீங்க செய்யுங்க. சிம்ம ராசியில பிறந்தாவே இறக்க குணம் நிறைய இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா கால்நடைகள், பிராணிகள், செல்ல பிராணிகள் கண்டிப்பா வீட்டுல இருக்கும், இல்லைன்னு சொல்றேன். ஆனா செல்ல பிராணிகள் மூலியமா உங்களுக்கு உபத்திரம் வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் மேலோங்க நீங்க பிரிகேஷனா இருந்துக்கோங்க, புரியுதுங்களா? உடல் உபாதையா உடனே மருத்துவரை வீடு காமிச்சு சரியான மருத்துவம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜாப்ல இருக்கீங்களா, ஜாப் சேஞ்சஸ் பண்ணலாமான்னு தாராளமா பண்ணுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பண்ணுங்க. ஜூன் மாதத்துக்கு ஜாப் சேஞ்சஸ் பண்ணாலும் கூட போற கம்பெனி எப்படி இருக்கும் அல்லது போற வேற இடம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட பலருக்கு வரும். வேலையில வெளிநாடு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, இல்ல வெளிநாட்டுக்காக காத்திருக்க கூட வெளிநாடு போற வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு போனால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு நீங்க போங்க. பட் வாய்ப்புகள் உண்டு, நல்ல வாய்ப்பாகவே இது இருக்கும், கவலை வேண்டாம். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி இந்த 2026 வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் எடுத்து பார்க்கும்போது முதன்மையா சிவன் வழிபாடுகள் வச்சுக்கோங்க. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடுகள் பிரதானமா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து பொதுவான ராசி பலன். இந்த பொதுவான ராசி பலன் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு. இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க. சார் நான் இப்ப மேச ராசியா இருக்கேன் சார், நான் மேச ராசி பாத்துட்டீங்களா சார், லக்னம் மேல் லக்னம் சார், அப்ப மேச ராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க. உங்க லக்னம் வீடியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? அடுத்து இந்த ராசி பலன்கிறது பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில உங்களுக்கு இயங்கும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னம் இருக்கு பாத்தீங்களா, லேண்ட் போட்டுருமாங்க ஜாதகம். இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு பாத்தீங்கன்னா 12 பாவங்கள் இருக்கும். இந்த 12 பாவங்களையும் நவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவ கிரகங்கள் லக்ன அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்பட்டு
ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனோட புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும். அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்புல இருக்கும். அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேதுக்கள், குரு. இது 3 மிக முக்கியமான கிரகம். இந்த சனி, ராகு, கேது, குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா. இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகியா. யோகினா நண்பர், நல்லது செய்யக்கூடிய. அவயோகினா கெட்டவர், ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல தசை நடக்கும், நல்லதா நடக்கும். கெட்ட தசை நடக்கும், கெட்டதா நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா, உங்க லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் நல்லவரா கெட்டதா, உங்க ராசிக்கு ராகு கேதுக்கள் நல்லதா கெட்டதா. சோ இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு. சோ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. உள்ளதே உள்ளபடி சொல்ற ஜோசியத்தை பண்ணி பாருங்க. ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான், பரம்பரை வழி வீரர். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்பனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் ராகு, கேது, குரு, அதே மாதிரி சனி, இந்த 4 கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. நடப்பு திசைய பிளஸ் இந்த 2026 புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதை நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. அந்த பரிகார ஸ்தலங்கள் போங்க. அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் 100% மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு செல்வன், உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திக். நன்றி, வணக்கம்.